வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என் கூட இணைந்ததற்கு நன்றி. நம்ம எல்லாருக்குமான ஒரு செய்தி என்கிட்ட இருக்கு. அது திருமணத்தை பற்றியது. இருந்தாலும் நீங்க திருமணம் ஆகாதவரா இருந்தாலும், திருமணம் ஆனவரா இருந்தாலும், விவாகரத்து பெற்றவரா இருந்தாலும், அல்லது உங்க நிலை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவும் சில கோட்பாடுகள் இதுல கண்டிப்பா இருக்க போகுது. இந்த விஷயத்தை பத்தி வேதம் ஏராளமான தகவல் வச்சிருக்கு. எனவே நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். வேதாகமம் இருந்தா அதை எடுத்துக்கோங்க. சில விஷயங்கள் உங்க சிந்தனைகளை மாற்றி அமைக்கக்கூடும். அப்படின்னா உங்க சிந்தனைகள் மாற்றி அமைக்கப்படணும். வாங்க தேவ வார்த்தைக்குள்ள செல்லலாம். வணக்கம், நான் பெய்லஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம், தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. பரிசுத்த ஆவினால ஏவப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் திருமணத்தை பற்றி பேசினாரு. பின்னர் அவர் குழந்தை பெற்றோர் உறவுகள் மற்றும் பெற்றோர் குழந்தை உறவுகளை பற்றியும் பேசினார். அதுக்கப்புறம் அங்கிருந்து எஜமான் ஊழியன் உறவுகள் அல்லது நாம புரிந்து கொள்ளும் விதத்துல முதலாளி தொழிலாளி உறவுகளுக்கும் போயிருந்தாரு. ஆனா எபேசியர் 5 மற்றும் கொலோசேயர் 3 ஆகிய இரண்டிலும் எந்த ஒரு உறவுகளை பற்றியும் பேசுறதுக்கு முன்னாடி உறவுகளை பற்றிய போதனைக்கு சற்று முன்னதாக நம்முடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய சித்தத்தை தேட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தரோடு ஒரு தனிப்பட்ட வளரும் உறவை கொண்டிருக்க வேண்டும். மேலும் தேவனுக்கு முன்பாக எப்போதும் நன்றியுள்ள இருதயத்துடன் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டு உள்ளது. அதுக்கப்புறம் அவர் உறவுகளை பற்றி பேசுறாரு. வேறு விதமா சொன்னா, உங்க கீழான உறவுகளான திருமணம், அதாவது தொழில், நட்பு மற்றும் குடும்பம் ஆகியவை செழிக்கணும்னா உங்க மேலான உறவு முதல்ல செழிக்கணும். நீங்க ஆண்டவருடன் செழிப்பான வளர்ந்து வரும் உறவை கொண்டு இருக்கும் போது நம்ப முடியாத காரியங்கள் நடக்கக்கூடும் நண்பர்களே. அதாவது நீங்க ஆண்டவருடன் செழிப்பான வளர்ந்து வரும் உறவை கொண்டிருக்கும் போது. எபேசியர் 5:21 இப்படி சொல்லுது, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டு உள்ளது. தி மெசேஜ் பைபிள் இப்படி சொல்லுது, கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பின் நிமித்தம் ஒருவரை ஒருவர் மரியாதையுடனும் பணிவுடனும் நடத்த வேண்டும். கேளுங்கள், எல்லா உறவுகளிலும் ஒரு கீழான பார்வை இருக்கு. ஆனா அதனுடன் ஒரு மேலான பார்வையும் செயல்படுது. நீங்க எந்த உறவுகளிலாவது சிரமப்படுகிறீர்கள் என்றால் அதற்கான தீர்வு இந்த வழியில் தான் கண்டுபிடிக்கப்படும். இந்த வழியில் நடக்கும்போது என்ன செய்வது என்பது குறித்த ஞானத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஆனா நீங்க முதல்ல மேல பார்க்கணும். எனவே திருமணத்தை பற்றி நாம இப்ப பேச போகிறோம். வேதத்தின்படி மனைவியின் பங்கை ஆராய்வதன் மூலம் நாம் தொடங்க போகிறோம். 22 முதல் 24 வசனங்கள், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இப்ப ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளும் போது இருவரும் ஒன்றாகிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுது. பிரச்சனை என்னன்னா, சிலர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த ஒன்று எது என்பதை பற்றி சண்டை போடுறாங்க. யார் தங்கள் விருப்பப்படி செயல்பட போகிறார்கள், யார் ஆதிக்கம் செலுத்த போறாங்க, யார் விட்டு கொடுக்க போறாங்க. ஆனா நண்பரே, அது சரியானது கிடையாது. ஒருவனுக்கு நல்ல மனைவியாக இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு திருமணம் முடிந்த பிறகு அவனை ஒரு சிறந்த கணவனாக மாற்றுவதுதான் எளிது என்று நினைத்த அந்த பெண்ணை போல நீங்கள் இருக்க விரும்ப மாட்டீர்கள். இல்ல, உண்மை என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரின் உதவியால் நம்மை மட்டுமே நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். இப்போது மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறத நாம பார்க்கும்போது, கீழ்ப்படிதல் என்ற அந்த வார்த்தையின் கிரேக்க மொழி பயன்பாட்டில் அது தழுவி கொள்ளுதல் என்ற அர்த்தத்தை கொண்டு இருக்கு. சரியா? உண்மையிலே ஆம்பிளிஃபைடு வேதம் கீழ்ப்படிதலுடன் இருங்கள், உங்கள் சொந்த கணவர்களுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள்னு சொல்லுது. வேறொருவரின் கணவருக்கு அல்ல. சரியா? என் கணவர் அவரை போல இருந்திருந்தால் என்று எப்போதும் மற்றவர்களை பார்த்து கொண்டே இருக்காதீர்கள். நீங்க எப்போதும் வேலிக்கு அப்பால் பார்த்து அங்கே புல்வெளிய பசுமையா இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க அந்த வேலியை தாண்டினா வேலியின் மறுபுறம் இருக்கிறது அனைத்துமே செயற்கை புல்வெளி தாங்கிறதையோ அல்லது அது பச்சை நிறத்துல வர்ணம் பூசப்பட்டு இருக்குங்கிறதையோ நீங்க கண்டுபிடிப்பீங்க. உங்கள சிலர் உங்ககிட்ட இருக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ங்கிறத நீங்க உணர்றதே இல்லை. சரியா? உங்க வாழ்க்கை துணையை வேறு ஒருத்தரோட ஒப்பிட்டு தவற செய்யாதீங்க. அவங்களுக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கோங்க.
வேறு வார்த்தையில் அவருடைய தனித்துவத்தை, அவருடைய வரங்களையும் கண்டறிந்து அந்த விஷயங்களை அவரை ஊக்கப்படுத்துங்க. அவங்களுடைய மிகப்பெரிய ஊக்கமளிப்பவராகவும் மிகவும் ஆதரவாளராகவும் இருக்கிறதுக்கு வேறு யாரிடமும் இல்லாத ஒரு திறவுகோள் உங்க கையில இருக்கு. உண்மை என்னன்னா மனைவிகளே, நீங்க உங்க கணவரை ஒன்று சங்கிலியால பிடைக்க முடியும் அல்லது அவங்களுக்கு சிறகுகளை கொடுக்க முடியும். தேவன் அவரை செய்யும்படி வடிவமைத்த காரியங்களையும் அவரிடம் உள்ள வரங்களிலும் நீங்கள் அவரை ஊக்குவிக்கணும். இப்போ 1 பேதுரு 3:7 படி கணவனும் மனைவியும் வாழ்வின் கிருபைக்கு உடன் வாரிசுகளாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. ஒரே சுதந்திரவாளிகள், சரியா? ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லாவற்றையும் போலவே வீட்டிலும் தேவன் நியமித்த ஒரு ஒழுங்கு இருக்கு. எனவே நாம இந்த கீழ்ப்படிதல்ங்கிற வார்த்தைக்கு வருவோம். நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை இப்ப வாசிக்க விருப்பப்படுகிறேன். ஏன்னா அது மனைவிகளே, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள்னு சொல்லுது, சரியா? இதை கேளுங்க. 1 கொரிந்தியர் 11:3 சொல்லுது, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆக கிறிஸ்துவுக்கு தலைவர் தேவன், கணவனுக்கு தலைவர் கிறிஸ்து, மனைவிக்கு தலைவர் கணவன், கிறிஸ்துவுக்கு தலைவர் தேவன், சரியா? நண்பரை கவனிங்க. இயேசுவும் பிதாவும் ஆகிய தேவனும் முற்றிலும் சமமானவர்கள். அவர் பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். நீங்கள் என்னை பார்த்திருந்தால் பிதாவையும் பார்த்திருக்கிறீர்கள். அங்க ஒரு முழுமையான சமத்துவம் இருக்கு. தேவனுடைய பார்வையில கணவன் மனைவியிடையே ஒரு சமத்துவம் இருக்கு. இது மேன்மை மற்றும் தாழ்வு பற்றியது கிடையாது. தம்பதியினர் தேவனுக்கு முன்பாக தாங்கள் சமமானவர்கள் என்பதை உணரும் போது மட்டுமே வேத சொல்லுகிற கீழ்ப்படிதல் செயல்படும், சரியா? கீழ்ப்படிதல்ங்கிற வார்த்தைக்கு ஒரு இராணுவ சொல் இருக்கு. அதனுடைய பொருள் உங்களை ஒரு தர வரிசையின் கீழ் அமைத்துக் கொள்வது. மீண்டும் இது மேன்மை அல்லது தாழ்வு பற்றியது இல்லை. இது மனைவியின் குரலையோ கருத்தையோ அல்லது செல்வாக்கையோ அவளிடமிருந்து பறித்து விடுவதும் கிடையாது. இப்போது இங்க உறுதியான மனதுள்ள மனைவியை மணந்த ஆண்கள் யாராவது இங்க இருக்கிறீங்களா? உறுதியான மனைவியா மணந்த ஆண்கள் சொல்லுங்க, கைகளை உயர்த்துங்க. சில மனைவிகள் கையை உயர்த்தாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி, உறுதியான மனதுள்ள பெண்களின் வரிசையில என் மனைவி தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. அவங்க அப்படித்தான், அதுக்காக நான் அவங்கள பாராட்டுறேன். தேவன் அவளை அப்படித்தான் படைத்திருக்கிறார். ஆனா ஆச்சரியப்படும் விதமா 43 வருட கால திருமண வாழ்க்கையில நாங்க ஒருபோதும் முரண்பட்டதில்லை. ஆமா, இல்ல, சில சமயங்கள்ல சில விஷயங்கள்ல நாங்க தீவிரமா வாக்குவாதம் செய்வோம். உண்மை சொல்லணும்னா சில விஷயங்கள் அவ்வளோ முக்கியமானது கிடையாது. நான் அதை வித்தியாசமா பார்க்கலாம். ஆனா நான், செல்லம் நீ விரும்பியதை பண்ணு, இது நான் பிடிவாதமா இருக்க வேண்டிய விஷயம் இல்லை, இது அவ்வளோ பெரிய விஷயமும் கிடையாதுன்னு நான் சொல்லிடுவேன். ஆனா நான் ஒருபோதும் விட்டு கொடுக்காத சில விஷயங்களும் இருக்கு. நாங்க புதிதா திருமணம் செய்து கொண்ட போது எனக்கு ஞாபகம் இருக்கு, அவ சான் பெர்னார்டினோங்கிற ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு தேவாலயத்தில் உதவி போதகராக இருந்தேன். அவங்க ஒரு நாள் இரவு சான் பெர்னார்டினோவில் உள்ள ஒரு வணிக வளாகத்துக்கு தனியாக போயிருந்தாங்க. நான் முன்வாசலுக்கு முன்னால் நின்றேன். நீ போகக்கூடாதுன்னு, அவள் அதுக்கு வழி விடுங்கன்னா, மறுபடியும் நீ போகக்கூடாதுன்னு, அந்த பார்க்கிங்கில் சில பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு, நான் வேண்டாம் நிச்சயமாக போகக்கூடாதுன்னு சொன்னேன். அவள் ரொம்ப விருத்தி அடைந்தா. ஆனால் நான் அவளுடைய நன்மைக்காக இதை செய்கிறேன்னும் அவளுடைய நலனில் எனக்கு அக்கறை இருக்குன்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டா. எனவே நான் வேண்டான்னு சொல்லுவோம். சில விஷயங்கள் இருக்கு, அதிலிருந்து நான் பின்வாங்க போகிறதில்லை. அது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை என்னுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கலாம், அல்லது அது எதுவாக இருந்தாலும் சரி. அதனால நாங்க சில விஷயங்களை பற்றி விவாதிப்போம். அவ இதற்காக நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பா. நானும் செய்வேன். பிறகு நான் திரும்பி வந்து, இங்க பாரு, நான் அதற்காக ஜெபம் செஞ்சேன், ஆனாலும் என்னால் அதை சரியான விதத்தில் பார்க்க முடியல, வேண்டான்னு சொன்னா அவ கிறிஸ்துவுக்கு பயந்து கீழ்ப்படிவா. ஏன்னா அதுதான் வேதாகமத்தின்படி செய்ய வேண்டிய காரியம் ஆகும். அவ மனக்கசப்புங்கிற நங்கூரத்தை போட்டு, சரி நான் கீழ்ப்படுகிறேன், ஆனா நீ அதற்கான விலையை கொடுப்ப, நீ கஷ்டப்படுவேன்னு சொல்ல மாட்டா. பாருங்க, கீழ்ப்படிதல் என்பது நீங்க ஒப்புக்கொள்ளும் காரியங்களை செய்யறது மட்டும் கிடையாது. உங்க விருப்பம் செயல்படும் வர கீழ்ப்படிதல் என்ற ஒன்றே கிடையாது. இது சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் ஆகும். கண்டிப்பா நீங்க சிந்தித்து பார்க்கணும். ஆனா நான் இதை சொல்வேன், இது எல்லாவற்றிற்கும் பொருந்தாதுன்னு சொல்லுவேன். அவ கீழ்ப்படியணும். எல்லா காரியங்களையும் உங்க கணவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அது உங்களை பாவம் செய்ய தூண்டினாலோ அல்லது உங்க மனசாட்சியை மீறினாலோ தவிரதான், சரியா? அது கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிவதை பற்றியது. கிறிஸ்து என்ன ஒரு பாவமான காரியத்தை செய்ய சொல்ல மாட்டாரு. அதனால நான் என் மனைவி கிட்ட, இந்த வங்கியை நம்ம கொள்ளையடிக்க போறோம், நீ கீழ்ப்படியணும்னு சொன்னா
அவ கீழ்ப்படிய வேண்டியதில்லை. இல்ல நான் இந்த வரி மோசடி செய்ய போறோம், நீ இதுல கையெழுத்து போடணும், அதுல உன் கையெழுத்து எனக்கு தேவைன்னா அவ அதை செய்ய வேண்டியதில்லை. பாவமான காரியத்தை செய்யவோ அல்லது அவளுடைய மனசாட்சியை மீறவோ அவளை கட்டாயப்படுத்த முடியாது. சரியா? பவுல் கொரிந்தியர் நிருபத்துல 2 வெவ்வேறு அதிகாரங்கள்ல எழுதினார். அவர் நான் தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் எல்லா நல்ல மனசாட்சியுடனும் வாழ்ந்திருக்கிறேன்னு சொன்னார். வேறு விதமா சொன்னா நான் என் மனசாட்சியை மீறவில்லை. இந்த விதத்துல இல்ல, அந்த விதத்துல இல்ல, மேலானதற்காகவும் இல்ல, கீழானதற்காகவும் இல்ல. மனசாட்சி ஒரு புனிதமான விஷயம்னு அவர் கொரிந்தியர்களுக்கு போதித்தார். நீங்க உங்க மனசாட்சியை மீறும்போது அது பாவமாக மாறும். எனவே நான் அவகிட்ட இப்படி சொல்றேன்னு வச்சுக்கலாம். அவளுடைய பெற்றோர் மேல இருக்கிறாங்க, என் பெற்றோரும் மேல இருக்கிறாங்க. ஆனா அவளுடைய பெற்றோர் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க. இன்னும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் அவளுடைய குடும்பத்தின் மீது கோபமா இருக்கிறேன்னு வைத்துக் கொள்வோம். நான் சரி, இனிமே நீ உன் குடும்பத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன். சரியா? அவர்களை நீ பார்க்கறத நான் விரும்பல. அவ அதுக்கு அடிப்பணிய போறதில்ல. அவ சொன்னா என் மனசாட்சி அதை செய்ய என்ன அனுமதிக்காது. நான் என் குடும்பத்தினரை மதிக்கணும். அவங்களோட நான் பேச முடியலன்னா அது அவங்கள அவமதிப்பதை போன்றது. ஆக இந்த வரம்புகள் இருக்கு. உங்க மனைவியை பாவம் செய்யும்படியோ அல்லது அவளுடைய மனசாட்சியை மீறும் எதையாவது செய்யும்படியோ நீங்க கட்டாயப்படுத்த முடியாது. இப்ப மனைவிக்கு எப்போதும் முறையிடுவதற்கு ஒரு உயர்ந்த நீதிமன்றம் ஒன்று உள்ளது. அதுதான் பரலோகமோ ஜெபமோ. சரியா? ஜெபம் காரியங்களை மாற்றும், அது ஆண்களின் மனதை கூட மாற்றும். கேளுங்க, நான் பேசும் விஷயத்திற்கு சில ஆண்கள் கிட்ட இருக்கும் நான் தான் சக்கரவர்த்தி, இந்த மனப்பான்மைக்கு எந்த சம்மதமும் இல்லை. நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும், வீட்டிற்கு நான் தான் எஜமானன் மற்றும் சக்கரவர்த்தி. இல்ல, அது கட்டாய அடிமத்தனம். அது வேதாகமத்தின்படியான கீழ்ப்படிதல் இல்ல. வேதாகமத்தின்படியான கீழ்ப்படிதல் என்பது தேவன் ஏற்படுத்திய ஒழுங்கில் கிறிஸ்துவுக்குள்ளான பயபக்தியினாலும் கணவன் மீதான மரியாதையினாலும் சமமானவர்களுக்கு இடையே தானாக முன்வந்து செய்யப்படும் ஒரு கீழ்ப்படிதல் ஆகும். நான் ஒரு இளம் கிறிஸ்தவனாக இருந்தப்போ ஒரு நண்பரோட வீட்டில் இருந்தா. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அவருடைய மனைவியை நான் சந்திச்சேன். அவங்க கிறிஸ்தவர்கள். அவங்க ஒரு பெந்தைக்கோஸ்தை சபையில மூப்பராக இருந்தாங்க. ஒரு நாள் இரவு தாமதமாக அந்த மனைவி வந்தாங்க. கேளுங்க, அவங்க வசித்த பகுதி நகரத்தின் ஒரு பாதுகாப்பற்ற பகுதி. இருட்டியதுக்கு அப்புறம் ஒரு பெண் தனியா வெளியே எங்கேயும் இருக்க முடியாத இடம் அது. அது ராத்திரி நேரம். ஒரு பெண்மணி வராங்க. அவ அந்த வாசல்ல வந்து அழுதுகிட்டு இருக்கா. நான் உள்ள வரலாமா? எனக்கு போக வேற இடம் இல்லைங்கிறாங்க. என் நண்பரோட மனைவி உள்ள வாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அவங்க என் கணவர் என்னை விட்டு தனியா இருக்கணும்னு என்னை துரத்திட்டாருன்னாங்க. அவளை இன்னொரு ரூம்க்கு கூட்டிட்டு போய் அப்புறம் ஏன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கீழ்ப்படிய மறுத்ததால அப்படின்னாங்க. அந்த மனைவி அவளோட பேசினாங்க. ஆனா அதன் சாராம்சம் எனக்கு புரிந்தது. அது படுக்கறையில மனசாட்சியின் காரணமா அவ கடக்க விரும்பாத ஒரு வரம்பு. நீ எனக்கு கீழ்ப்படியணும் அல்லது வெளியே போன்னு சொல்லி அவளை தெருவில் துரத்திட்டான். அது வேதாகம தரத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கு. கணவர்கள் தங்கள் மனைவிகளை கிறிஸ்து சபையை நேசிப்பதை போல நேசிக்கணும். இதுதான் நாம இப்ப பார்க்க போகும் கணவனின் பொறுப்பு. சரியா? கீழ்ப்படிதல் என்ற கோட்பாட்டை அதன் சூழலிருந்து நாம பிரிக்க முடியாது. அதை கணவனின் பங்கிலிருந்து கண்டிப்பா பிரிக்க முடியாது. ஏன்னா வெளிப்படையா சொன்னா ஆண்களே, நாம நம்முடைய பங்கை செய்யலைன்னா இந்த முழு அமைப்பு சிதைந்து போய்விடும். சரியா? எபேசியர் 5:25-30 சொல்லுது. கவனிங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல நாம் நம்முடைய மனைவியை நேசிக்கணும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அன்பு என்பதற்கு பலவிதமான கிரேக்க வார்த்தைகள் இருக்கு. எரோஸ் அந்த வார்த்தை இருக்கு. அது சிற்றின்ப அன்பு, பாலிய அன்பு, ஃபெலேகோ அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அதன் பொருள் சகோதர அன்பு. பிலடெல்பியாங்கிற நகரம் சகோதர அன்பின் நகரம்னு சொல்லப்படுது. அது பிலியோங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. ஸ்டோரேஜ் என்ற மற்றொரு வார்த்தை இருக்கு. இது குடும்ப அன்பு. அது இரத்த சம்பந்த அன்பு. குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கு ஒருவர் கொண்டிருக்கும் அன்பாகும். ஆனா பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்த ஒரு வார்த்தை இருக்கு. அது அகாப்பே. அது ஒரு சுயநலமற்ற தியாக அன்பாகும். இயேசு சபையை நேசிக்கும் அன்பு அதுதான். சரியா? இந்த அகாப்பேங்கிற வார்த்தை உணர்வுகளை அடிப்படையாக கொண்டது கிடையாது. அது நாம் எடுக்கும் முடிவுகளை அடிப்படையாக கொண்டது. இது உண்மையிலே புருஷர்களே, உங்கள் மனைவியை முதலில் வைப்பதற்கு நீங்கள் தொடர்ந்து தீர்மானிக்க வேண்டும். உங்கள் மனைவியை முதலில் வைப்பதற்கும் அவளுக்கு பயனளிக்கும் காரியங்களுக்கும் முன்னுரிமை கொடுப்பதற்கும் நீங்கள் தொடர்ந்து தியாகம் செய்ய தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்கிறது. இயேசு மக்கள் மாறும்போது நான் என் ஜீவனை அவர்களுக்காக கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. சரியா?
நாம் நமது மோசமான நிலையில் இருந்தபோதே அவர் நமக்காக தம் ஜீவனை கொடுத்தார். சரியா? ஒரு கணவன் அவள் மாறும்போது அல்லது அவள் என்னுடன் ஒத்துப்போகும்போது நான் அவளை முதலிடத்தில் வைத்து நேசிப்பேன் என்று சொல்வது கிறிஸ்து சபையை நேசித்தது போல உங்கள் மனைவியை நேசிப்பது அல்ல. நீங்கள் அவளை தியாகத்துடன் நேசித்து உங்கள் நலன்களுக்கு முன்பாக அவளுடைய நலன்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அந்த விதமான அன்பை கொண்டே நாம் நம் மனைவிகளை நேசிக்க வேண்டும். நண்பர்களே, இதுதான் உண்மை. நாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கிருபையும் வல்லமையும் வெளிப்படுது. நீங்க அறிந்த அல்லது உங்களால் மனப்பாடமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளினால் அல்ல, மாறாக நீங்கள் செயலில் காட்டும் வார்த்தைகளினாலேயே உங்கள் திருமண வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையும் வல்லமையும் வெளிப்படும். நாம் கடைபிடிக்கும் வார்த்தை தான் அது. நண்பர்களே, வேத வசனங்கள் நமக்கு செய்ய சொல்றத நாம செஞ்சா தேவனுடைய கிருபை நம்ம வாழ்க்கையில நமக்கு உதவும். அப்படின்னா நான் ஏன் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய விரும்புறேன்? ஏன் சபையின் ஒரு உறுப்பினராக உண்மையாகவே எனக்கான அவருடைய அடுத்த கட்ட வழிமுறைகளை கேட்க நான் ஏங்குறேன். தேவனே, உம்முடைய வார்த்தையின் மூலம் என்னுடன் பேசும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு காட்டும். நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். அது ஏன்? சரி, அவர் எப்போதும் எனக்காக நேரம் ஒதுக்குகிறார். அவர் எப்பவும் நான் பிஸியா இருக்கிறேன்னு சொல்றதே இல்லை. நான் அவருடைய அன்பிற்கு தகுதியற்றவனாக இருந்த போதிலும் அவர் எப்போதும் என்னிடம் அன்பாக இருந்திருக்கிறார். அவர் எப்போதும் நேர்மையானவர். அவர் என் கடந்த கால தவறுகளை என் முகத்தில் குத்தி காட்டுவதில்லை. நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக ரட்சிக்கப்பட்டு இருக்கிற கர்த்தர் ஒரு முறை கூட என்கிட்ட நீ அப்போது இப்படி செய்தாய் என்று சொன்னதில்லை. அவர் ஒரு முறை கூட அப்படி சொன்னதில்லை. அவர் என் கடந்த கால தவறுகளை எனக்கு ஒருபோதும் நினைவூட்டியதில்லை. அவர் மன்னிப்பவர். அவர் பாதுகாப்பு, அரவணைப்பு மற்றும் நிபந்தனையற்ற அன்பை தருகிறார். மேலும் என்ன நடந்தாலும் அவர் எப்போதும் என் நலன்லையே மனசுல கொண்டிருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். ஆமா நண்பர்களே, ஒரு கணவன் தன் மனைவியை அப்படி நேசிக்கும் போது அவளுக்கு கர்த்தருடன் ஒரு உண்மையான உறவு இருக்கும்போது கீழ்ப்படிதல் என்பது ஒரு பிரச்சனையே கிடையாது. பிறகு அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து சபையை தம்முடைய மனவாட்டியை வார்த்தையாய் கழுவுவது போல கணவர்களும் அவ்வாறே செய்ய வேண்டும். இது சுவாரஸ்யமாய் இருக்கு. ஏன்னா அவர் அங்க பயன்படுத்த வார்த்தை ஒரு கிரேக்க சொல், அதாவது ரேமா. அதன் பொருள் பேசப்பட்ட வார்த்தை. குறிப்பாக பேசப்படும் போது உள்ள வார்த்தை என்று ஒரு பொருள் படும். சரியா? எனவே இயேசு தம்முடைய மனவாட்டியை தூய்மைப்படுத்தி கரைகளையும் சுருக்கங்களையும் நீக்கி அவளிடம் வார்த்தைகளை பேசுவதன் மூலம் அவளுடைய வாழ்க்கையில் விதைக்கிறார். ஆமா, நாம் பேசும் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. எனவே பெண்களே, நான் சொல்றதை கேளுங்க. ஒரு கண்ணியமான ஆணின் பார்வையில இருந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விருப்பப்படுகிறேன். நீங்க ஆர்வத்தை தூண்டுறீங்க, நீங்க வசீகரிக்கிறீங்க, நீங்க மர்மமானவர்கள். எங்களால உங்களை புரிஞ்சிக்க முடியறதில்ல. உங்களை பார்க்காம இருக்கிறது கடினம். நீங்க காந்த சக்தி கொண்டவங்க, நீங்க ஊக்கம் அளிக்கிறீங்க, உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, நீங்க அற்புதமானவர்கள், நீங்க கவர்ச்சியானவர்கள், நீங்க ஈர்க்கக்கூடியவர்கள், திறமையானவர்கள், முக்கியமானவர்கள், சம்மதிக்க வைப்பவர்கள், ஈடுபாடு கொண்டவர்கள். சில நேரங்களில் நீங்க மிகவும் பயமுறுத்துறீங்க. நீங்க அன்பானவங்க, நீங்க மனதை கவர்றீங்க, உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, நீங்க ஆச்சரியமானவங்க, நீங்க மயக்கிறீங்க, நீங்க குறிப்பிடத்தக்கவர்கள், நீங்க அசாதாரணமானவங்க, நீங்க குழப்பமானவங்க, நீங்க பழக்கத்தை உருவாக்குறீங்க, உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, நீங்க திகைக்க வைக்கிறீங்க, நீங்க அழகானவங்க, நீங்க பிரமிக்க வைக்கிறீங்க, நீங்க தனித்துவமானவங்க, நீங்க வியக்க வைக்கிறீங்க, நீங்க வசீகரிக்கிறீங்க. நீங்க தேவனுடைய படைப்பின் மிக உயர்ந்த சிகரம். நீங்க அவருடைய வடிவமைப்பின் மிக உயர்ந்த வடிவம் ஆவீர்கள். மேலும் நீங்கள் மதிப்பு மிக்கவர் என்று நாங்கள் நினைக்கிறோம். நீங்க விலை மதிப்பற்றவர் என்றும் நினைக்கிறோம். நாம அடுத்த வசனத்துக்கு வர்றோம். எபேசியர் 5:31 இப்படி சொல்லுது, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இது உண்மையில ஏதேன் தோட்டத்துல ஆதாம் சொன்ன ஒரு மேற்கோள். வசனம் 32. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். நான் ஒரு நிமிடத்தில் அந்த வசனங்களுக்கு மீண்டு வரேன். வசனம் 33. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். சரியா? கணவன்மார்களே, உங்க மனைவிகளை நேசிங்க. மனைவிமார்களே, உங்க கணவருக்கு கீழ்ப்படிங்க. இது முற்றிலும் முக்கியமானது. சரியா? ஒருவேளை திருமணத்திற்காக மிக அடிப்படையான கொள்கையில இதுவும் ஒன்று. ஆனா துரதிருஷ்டவசமா சில சமயங்கள்ல இது குறைவாக புரிந்து கொள்ளப்படுது. இப்போ கிறிஸ்து சபையை நேசிப்பது போல கணவன்மார்கள் தங்கள் மனைவிகளை நேசிக்கிறத பற்றி நாம கொஞ்சம் பேசி இருக்கிறோம். கணவன்மார்கள் அந்த வழிகளில் அறிவுறுத்தப்படவும் ஊக்குவிக்கப்படவும் வேண்டும். சரியா? பொதுவாக மனைவிமார்களுக்கு தங்கள் கணவர்களை நேசிப்பதில் அதிக பயிற்சி தேவையே இல்லை. ஆனா தங்கள் கணவர்களை மதிக்கும் விஷயத்துல அவர்களுக்கு அது தேவைப்படுது. ஆமா நண்பர்களே,
அன்பு ஒரு பெண்ணுக்கு இயல்பாகவே வருது. ஆமா, மரியாதை ஒரு ஆணுக்கு இயல்பாகவே வருகிறது. இப்ப பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல ஆண்கள் அதிகம் விரும்புவதும் அதிகம் தேடுவதும் மரியாதையா தான். பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல பெண்கள் அதிகம் விரும்புறது அதிகம் தேடுறது அன்பு தான் நண்பர்களே. ஆமா, அன்பு. இப்ப உங்க துணைக்கு அவங்க விரும்புறதையும் தேடுவதையும் கொடுக்கறது மூலமா நீங்க விரும்புறதையும் தேடுவதையும் நீங்க பெற்றுக்கொள்றீங்க. கேளுங்க பெண்களே, உங்கள் கணவர் உங்ககிட்ட அதிக அன்பை வெளிப்படுத்த வைப்பதற்கான வழி அவரை அதிகமாக நேசிக்கிறது கிடையாது. அது அவரை அதிகமா மதிக்கிறது தான். அவரு உங்ககிட்ட அன்பை வெளிப்படுத்தணும்னு நீங்க விருப்பப்பட்டா நீங்க அவர்கிட்ட மரியாதையை வெளிப்படுத்தணும். ஆமா. இப்ப நம்ம மனைவிகளை நேசிப்பதும் நம் கணவர்களை மதிப்பதும் நம்ம கீழ்ப்படைய வேண்டிய ஒரு கட்டளை ஆகும். சரியா? இப்போது மதிப்பதற்கு அவரிடம் எதுவுமே இல்லை என்று சொல்லும் மனைவி அவரிடம் எதை மதிக்கலாம் என்பதை பற்றி சிந்திக்க முடியாத அளவுக்கு கோபமாகவோ அல்லது மனச்சோர்வடைந்தோ இருக்கலாம். பெரும்பாலும் உங்க கணவர் வேண்டுமென்றே உங்களுக்கு தொந்தரவு செய்யவோ அல்லது தன் வார்த்தைகளால் உங்கள் மனதை சிதைக்கவோ முயற்சி செய்வது கிடையாது. அதிக வாய்ப்புள்ளது என்னவென்றால் அவர் தன் மனதிற்குள் கண்ணுக்கு தெரியாத 1 அல்லது 2 போராட்டங்களை எதிர்கொண்டு வருகிறார். மேலும் அவருடைய பேச்சு மற்றவர்களுக்கு எப்படிப்படுதுங்கிறது அவருக்கு தெரியாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி நானும் ஜானட்டும் அலாஸ்கால ஒரு நண்பரோட மீன் பிடித்து கொண்டு இருந்தோம். எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் ஒரு படகுல இருந்தோம். ஹாலிபட் மீன்களை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். அது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. அந்த மீன்கள் 23 பவுண்டுகள் எடை கொண்டது. அப்போ என் மனைவி ஒரு ஹாலிபட் மீனை தூண்டலில் பிடிச்சா அவள் பெருமூச்சு விட ஆரம்பிச்சா. அவளுக்கு அதை கையாள்வது பிரசவ வலி மாதிரி இருந்தது. உண்மையை சொன்னால் எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. நான் நினச்சேன், இங்கே மீன்கள் அவ்வளவு பெரிதாக இருக்காது. அவள் முணங்கிக்கிட்டே அந்த ரீலை சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. நான் இங்கே நின்று இது ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டா. நான் சீக்கிரம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அந்த மீன் நீரோட மேற்பரப்புக்கு வந்தது. அது ஒரு பெரிய கதவு போல இருந்தது. 125 பவுண்டுகள் இருக்கும். எனக்கு அது தெரியவே தெரியாது. நீரின் மேற்பரப்புக்கு கீழே மற்றவர்கள் எதற்காக போராடுறாங்கிறது உங்களுக்கு தெரியாது நண்பர்களே. உங்களுக்கு தெரியாது. அவங்கள அவ்வளோ சீக்கிரம் எடப்படாதீங்க. பெண்களே, அவர்களை விமர்சிக்கிறதுக்கு பதிலாக நீங்க அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். அதிக அழுத்தம் இருக்கு. பெண்களும் அழுத்தத்தில் இருக்கிறாங்கிறத நான் உணர்றேன். நாம நீரோட்டத்திற்கு எதிரான திசையில நீந்துகிறோம். ஆனா வேதம் சொல்லுது, மேய்ப்பனை அடி மந்தைகள் சிதறி போகும். பிசாசு எல்லாவற்றையும் விட ஆண்களைத்தான் அதிகம் குறிவைக்கிறான். ஏனென்றால் நீங்கள் ஒரு ஆணை வீழ்த்தி விட்டால் அது வேறு எதையும் விட அதிக சேதத்தை ஏற்படுத்தும். கிறிஸ்துவுக்காக எழுந்து நின்று தேவன் நம்மை அழைத்தபடி தங்கள் குடும்பங்களை வழிநடத்தவும் அந்த வகையான அன்புடன் நேசிக்க ஒரு முடிவெடுக்க இங்க சில ஆண்கள் இருக்கிறீங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். பெரும்பாலான ஆண்களுக்குள்ள தீய எண்ணங்கள் நிறைந்திருப்பது கிடையாது. உண்மை என்னன்னா, நீங்க அவர்கள் மீது எவ்வளவு விரக்தியில் இருக்கீங்களோ அதே அளவு அவங்களும் உங்க மேல இருக்கிறாங்க. அவன் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டவன். அவனிடம் மதிக்கத்தக்க தேவனால் கொடுக்கப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கு. தேவன் அவனிடம் காண்பதை நீங்கள் அவனிடம் காண முயற்சி செய்யுங்கள். அவனுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பியுங்கள். உண்மையிலே நீங்க இதை செஞ்சா இது ஒரு சிறிய சோதனை. உங்க கணவர் கவனச்சிதறல் இல்லாமல் இருக்கும்போது அவர் பிளே ஆஃப் போட்டிகளை பார்த்து கொண்டு இருந்தா இதை செய்யாதீங்க. செய்யாதீங்க. அவர் ஒரு ஆக்ஷன் படம் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா கதை உச்சக்கட்டம் அடையும். சரியான நேரத்தில் நீங்க உள்ள வந்து இந்த சிங் சரியா வேலை செய்யலன்னு சொன்னா அது நல்ல நேரம் இல்லை. கண்டிப்பா நல்ல நேரமே இல்லை. அவர் கவனச்சிதறல் இல்லாமல் இருக்கும்போது அதை பற்றி நீங்க ஜெபிக்கணும். முன்கூட்டியே அதை பற்றி யோசித்து தயாரா இருக்கணும். அவரிடம் போய், ஹே, நான் உன்னை பத்தி நிறைய யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்கிட்ட எனக்கு மிகவும் பிடித்த சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் நான் போய் சில வேலைகளை கவனிக்கணும்னு சொல்லி திரும்பி மெதுவா ரூமை விட்டு வெளியே போக ஆரம்பிங்க. அவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. என்ன விஷயம், என்ன நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்பாரு. கவனிச்சு பாருங்க. நீங்க கண்டிப்பா கேட்பாரு. நம்மள பெரும்பாலானோர் மரியாதைக்கும் கௌரவத்திற்கும் இயங்குகிறோம். உண்மையிலே உங்களுக்கு உதவக்கூடிய இன்னொரு சின்ன விஷயம் இது. மனைவிய தேவ வசனத்தால கழுவுவது பற்றிய அந்த வசனத்தை பார்த்தோம். ஆண்களே, அந்த விஷயத்துல எங்களுக்கு நிறைய ஊக்கம் தேவைப்படுது. ஆனா பெண்களே, நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும். நீங்க உங்க தோழியை திருமணம் செஞ்சுக்கல. உங்க நெருங்கிய தோழி பேசுறது போல அவர் உங்ககிட்ட அரட்டை அடிக்க மாட்டாரு. சரியா? பொதுவா நாம அப்படி படைக்கப்படல. விதி விலக்குகள் எப்போதும் உண்டு. நீங்க ஏதேன் தோட்டத்திற்கு திரும்பி சென்றால் தேவன் ஆதாமுக்கு கொடுத்த முதல் விஷயம், அந்த முதல் விஷயம் என்னன்னா ஒரு பணிதான் நண்பர்களே, ஒரு வேலை.
தோட்டத்தை காத்து அதில் வேலை செய்ய வேண்டும். பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் ஆதாமுடன் நடக்கும்போது தவிர அங்கே வேறு யாருமே இல்லை. ஆதாம் தேவனுடன் பேச முடிந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு சவால் ஏற்பட்டால் அவன் அதை தனக்குள்ளேயே சமாளிக்க வேண்டியிருந்தது. உள்ளுக்குள்ளேயே ஒரு தீர்வை கண்டுபிடித்து பின்னர் அதை செயல்படுத்தணும். அவன் அப்படித்தான் செஞ்சான். அதனால அவனுக்கு ஒரு சவால் வரும்போது தானே சமாளித்துக் கொள்கிறான். தேவன் அங்கே இருந்தால் அவனால் தேவனுடன் பேச முடியும். இல்லைனா அவன் அதை தானா சரி செஞ்சு தான் செய்ததை நடைமுறைப்படுத்தணும். அப்புறம் தேவன் ஆதாமுடைய விலா எலும்புகள்ல ஒன்றை எடுத்து ஏவாளை உருவாக்கி அவளை ஆதாம் கிட்ட கொண்டு வராரு. தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் முதல் விஷயம் ஒரு வேலை, பணி. அவர் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கும் முதல் விஷயம் ஒரு உறவு. அதனால ஒரு பெண் ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது அவள் முதலில் செய்ய விரும்புவது பேசுவது. இது உங்ககிட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. ஆனா என் மனைவி ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்கும் போது பெரும்பாலான நேரங்கள்ல அவ ஒரு முடிவுக்கு வந்துட்டா. அப்படி சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ள எனக்கு 20 வருஷங்கள் ஆச்சு. அவ ஒரு முடிவை நோக்கிய பயணத்துல இருந்தா. என்ன பொறுத்த வரைக்கும், பெரும்பாலான ஆண்களை பொறுத்த வரைக்கும், நாங்க ஒரு விஷயத்தை எங்க மனசுக்குள்ள தீர்க்கும் வர எதையும் சொல்ல விரும்பவே மாட்டோம். நாங்க அதை பற்றி நல்லா யோசிச்சு மனசுக்குள் ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் அதை பற்றி சொல்லுவோம். அதனால பெண்களே, நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஆண்களை நாமும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஆண்களை நம்ம தொடர்பு கொள்றதுல இன்னும் சிறப்பா இருக்கணும். பெண்களே, தேவன் நம்மை படைத்த விதத்துடன் இது தொடர்புடையதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க உங்க தோழிகளை போல இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அது நடக்க போறதே கிடையாது. உண்மையிலே சில சமயங்களில் மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அவ அதை பற்றி பேச விரும்புவா. அதனால அவ அந்த பிரச்சனையை பற்றி பேச தொடங்குவா. கணவனும் பொதுவா போதுமான தகவல்களை பெறும் வர மட்டும் தான் கேட்பான். சரி, இதை தீர்க்க இதுவே போதும். பிறகு அவ பேசிக்கொண்டே இருப்பா. நாங்க அந்த உரையாடல்ல இருந்து விலகி போயிடுவோம். சரியா? எங்க மனதிற்குள்ள சென்று விஷயங்களை ஆராய்ந்து கொண்டு பார்ப்போம். சரி, அவ இதை செஞ்சா அதை செஞ்சா நாங்க எதையும் கேட்க மாட்டோம். சரியா? சரி, நீ இதைத்தான் செய்யணும்னு நீங்க அவகிட்ட சொல்லுவீங்க. அவ்வளோ இன்னமும் பேசிக்கொண்டே இருப்பா. அது என்ன என்பது போல இருக்கும். ஒருவேளை நாங்க ஏதேனும் தவறு இருக்கிறதா என்று நினைப்போம். அதனால நான் மறுபடியும் என் மனசுக்குள்ள போவேன். ஒருவேளை நான் எதையாவது விட்டுட்டேனாங்கிறத யோசிச்சு பார்க்க. இது உண்மையிலே தேவன் ஆண்களையும் பெண்களையும் படைத்த விதத்துடன் தொடர்புடையது. இப்போது நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் சிறப்பாக செயல்படணும். பெண்கள் ஆண்களை மதிக்கிறதுல செயல்பாக செயல்படணும். ஆண்கள் மனைவிகளை நேசிக்கிறதுல சிறப்பாக செயல்படணும். அதன் ஒரு பகுதி அவர்களுடன் தொடர்பு கொள்வது மற்றும் சரியான வார்த்தைகளை பேசுவதுடன் தொடர்புடையது. அது மிகவும் முக்கியமானதும் ஆகும். சரியா? ஆமா நண்பர்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆகும். எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்கள ஒண்ணு, வேதம் ரட்சிப்பிற்கு திருமணத்தை ஒரு உருவகமாக பயன்படுத்துது. இயேசு கணவர், திருச்சபை மனைவி என்பது. ஒரு மனைவி தன் கணவனுக்கு கீழ்ப்படிவது போலவே திருச்சபையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதம் திருமணத்தை ஒரு உறவை போல பயன்படுத்துவதற்கு காரணம் அதன் நெருக்கம் என்று நான் நம்புகிறேன். தேவன் உங்களுடன் ஒரு நெருக்கமான உறவை கொண்டிருக்க விரும்புறாரு. நீங்க அவரை தெரிந்து கொள்ளணும்னு அவரு விரும்புறாரு. அவர் உங்ககிட்ட, அதாவது உங்க கூட நடக்க விரும்புறாரு, உங்க கூட பேச விரும்புறாரு. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்வது பற்றி நாம பேசும்போது அது தேவன் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதாக தோன்றும். ஒரு சடங்கு மட்டும் இல்லை நண்பரே. ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்துவுடன் உள்ள உறவு நீங்க கற்பனை செய்வதை விட மிகவும் நெருக்கமானது. வேதாகமம் கர்த்தரோடு இணைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று சொல்கிறது. எனவே நீங்கள் இதுவரை உங்க இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு திறந்து அவரை உங்க வாழ்வின் கர்த்தராக ஏற்றுக்கொள்ளலனா இன்றே அதை செய்யுங்கள். அதற்காக நீங்க ஒருபோதும் வருத்தப்படவே மாட்டீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு belesconley.com பார்வையிடவும்.